சேலம் மணிகண்டன், இனிமேல் தலைவிதான் கதாநாயகி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை மறைமுகமாக கனிமொழி கொடுத்துருக்குறாங்கன்றார் பொன் வில்சன். திமுகவில் இனிமேல் கனிமொழியினுடைய ராஜ்யம் தொடங்கிடுச்சா? அதுக்கான காய் நகர்த்தர்கள் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்களா? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிற நியூஸே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின நண்பர் பொன் வில்சன் அவர்கள் ஒண்ணு வீரபாண்டி ஆறுமுகத்தை பத்தி குறிப்பிடுறப்ப ஒண்ணு சொன்னாருங்க. ஐ வில் டேக் த பிரிவிலேஜ். ஏன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால ஒண்ணு சொல்றேன். கருணாநிதி எப்பெல்லாம் தமிழ்நாட்டோட சிஎம்ஆ இருந்தாரோ அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கருணாநிதி தமிழகம் முழுவதற்கும் முதலமைச்சர், வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்துக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய வரலாறு. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிறப்பயே நடந்த மாநாடுகள்ல, அதாவது திமுகவுல திரு ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாது, வாரிசா வரக்கூடாதுங்கிறத மிக கடுமையாக நேரடியாக கருணாநிதி கிட்டேயே முகத்துக்கு நேரம் எழுத்தவர் வீரபாண்டி ஆறுமுகம் அப்படிங்கிற அளவுல அவர் மேல எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு அப்படிங்கிற தகவலையும் சொல்றேங்க. அந்த காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு சேலத்தினுடைய மாநாட்டுல வீரபாண்டி ஆறுமுகம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறாரா? இல்ல, சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகத்துடைய இது சேலத்துல மாத்திரம் இல்லைங்க. எப்ப வீரபாண்டி ஆறுமுகம் மறைஞ்சு போனாரோ அதுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குடும்பம் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது, இருட்டடிப்பு செய்யப்பட்டது. என்ன காரணம்னா, அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப நேரடியாக ஸ்டாலின் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு முகத்துக்கு நேரம் மறுதளித்து எதிர்த்து பேசியவர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அப்படிங்கிறது திமுகவுடைய வரலாறு. சோ அந்த வெஞ்சன்ஸ் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் எப்ப கருணாநிதி அவர்கள் மறைந்து போனாரோ, திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மறைந்து போனாரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ சேலம் மாவட்டத்துல திமுகவுல அவங்க பேரே சொல்ற அளவுக்கு இல்ல. வேறுனா அதாவது என்ன சொல்லுவாங்க, செத்து போன சித்தப்பனுக்கு சீம துணியில சொக்கா போடுங்கிற மாதிரி இந்த மாநாட்டு திடலுக்கு பேர் வச்சுக்குவாங்க, மற்றதுக்கு பேர் வச்சுக்குவாங்க இல்லையா. அரசியல்ல இப்ப அவங்களுடைய நேரடி பங்களிப்பு எதுவுமே கிடையாதுங்க. நான் ஒண்ணு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பேச்சுல இருந்து இன்னொரு புள்ளியை நோக்கி நகர வேண்டிய சூழல் ஒண்ணு உருவாகுது. வீரபாண்டிய ஆறுமுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட துரைமுருகன், ஐ பெரியசாமி மாதிரியான முக்கியமான பல தலைவர்கள் பார்த்திருப்பாங்க இல்லையா. ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார், எங்களை மாதிரியான கட்சிக்கு நீண்ட நாட்கள் உழைத்தவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா. அதுவும் கனிமொழியினுடைய இந்த ஒரு பாசிட்டிவ் டோனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதை நான் வேற கோணத்துல பாக்குறேங்க. துரைமுருகன் ஏறத்தாழ ஒரு 85 வயதை கடந்தவர், ஒரு சீனியர் மோஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக தலைவர், அமைச்சர், திமுக தலைவர்களை தாண்டி ஒரு தமிழகத்துல ஒரு இரண்டாம் கட்ட முக்கியமான தலைவர். ஆனா இந்த அற்ப பதவி சுகத்திற்காக இன்ப நிதியுடைய மந்திரி சபையிலும் நான் வந்து அமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பதவி வெறி போகுது அப்படிங்கிறது அது அவருடைய துரதிர்ஷ்டம். அதை நான் அந்த அளவுக்கு நிறுத்திக்கிறேங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய முந்தைய மாநாடுகளில் கொடியேற்றின சில பேருடைய வரலாறு நான் சொல்ல விரும்புறேன். திரு வை கோபால்சாமி என்று பின்னாளில் வைகோ என்று அறியப்பட்ட வைகோ ஒரு மாநாட்டில் இதே மாதிரி கொடியேற்றி பேசினாரு. அதே மாதிரி நீ என்ன எம்ஜி ராமச்சந்திரனா இல்லை செஞ்சி ராமச்சந்திரனா அப்படின்னு பாராட்டு பெற்ற திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் திமுகவுடைய ஒரு மாநாட்டுல கொடியேற்றினாரு. ஆனா நல்லா பொருத்தி பாருங்க, அந்த மாதிரி கொடியேற்றி பொன்வில்சன் சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பரிக்கும் கூட்டம் ரசிகர்களா அந்த கட்சியில மாறினாங்க. அதன் விளைவாக கொலைப்பழி சுமத்தப்பட்டு அந்த கட்சியில தூக்கி எறியப்பட்டவர் வைகோ. செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அதே மாதிரி 1989 அப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டார். ரீகன் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய நெடிய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு புள்ளியை நாம கிளியர் பண்ணிட்டு அடுத்த புள்ளிக்கு போலாம். மணிகண்டன், வைகோ தூக்கி எறியப்பட்டிருக்கிறார், செஞ்சி ராமச்சந்திரன் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர்களுடைய படிப்பினை நாளைக்கு கனிமொழிக்கு வரும் இல்லையா. கனிமொழி நாளை தூக்கி எறியப்படுவாரா அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலினை தூக்கி எறிவாரா? அதற்கான வலு, அதற்கான பலம் கனிமொழிகிட்ட இருக்கா? அதுக்குதான் நீங்க கேட்ட கேள்விக்கான புள்ளிக்குதான் வரேன். திமுகவுல திரு ஸ்டாலின் அவர்களுடைய வரவை எதிர்த்து ஏற்கனவே நடந்த சில ரிவோல்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். அதுல முதல் பலியானவர் பாத்தீங்க அப்படின்னா திரு வைகோ அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை என்ன கருணாநிதிக்கு நாமளும் மகனாத்தான பிறந்தோம். கலைஞர் ஒண்ணு சொல்லுவாரா, என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நான் களத்தில் வேகமாக இருந்த போது எனக்கு பிறந்தவன் அழகிரி, அரசியலில் பண்பட்டு நான் பயணித்த போது எனக்கு பிறந்தவன் ஸ்டாலின். அதனாலதான் ஸ்டாலின் அமைதியா இருப்பாரு, அழகிரி எப்பயுமே ஆக்ரோஷத்தோட இருப்பாரு அப்படின்னு சொன்னவரு கனிமொழியை பத்தியும் சொல்லியிருக்கிறார். கனிமொழி எனது மகள், ஆனால் அவருடைய தாயார் எனக்கு மனைவி இல்ல. தலை சுத்துதா? கமலஹாசன் பேசுற மாதிரி இருக்குதா? இது கலைஞர் வந்து கனிமொழியை பத்தி சொன்னதுங்க. மூக்க அழகிரி என்ன இவருக்கு மட்டும் அப்பா முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, தென்னகத்து தளபதியா நாம இருக்கிறோம் அப்படின்னு போட்டியா வந்து தப்ப அழகிரி எப்படி இந்த கட்சியில ஒதுக்கப்பட்டார், எப்படி தடுக்கப்பட்டார் அப்படிங்கிற திமுகவுடைய வரலாறு. முதல் களப்பலி வைகோ, இரண்டாவது தன்னுடைய மகனாக இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அழகிரிக்கு அதே மாதிரி பொன் வில்சன், பிரியா மேடத்துக்கு எல்லாம் தெரியும். மூன்றாவது அந்த கட்சியில ரகசியமா ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தவர் பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கலைஞருடைய இறுதி காலத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறப்பயே தயாநிதி மாறனுக்குன்னு ஒரு பெரிய தனி ரசிகர் பட்டாலுமே உண்டாச்சு. ஒரு மாதிரி கலைஞருடைய வாரிசு தான் இவரும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட அளவுல ஒன்றிய அளவுல அவருக்கு ஒரு இது ஆன உடனே, இதை கேள்விப்பட்ட உடனே தான் அவங்க குடும்பத்துல இந்த இதயம் இனித்தது அப்படிங்கறதுலாம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி சண்டை வந்ததுக்கு அடிப்படை காரணமே தன்னை மீறி தயாநிதி மாறன் வளர்கிறார், தன் மகன் ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்காலத்தில் பெரிய கேள்விக்குறியா இருப்பாரு, பெரிய போட்டியாளரா இருப்பார் அப்படின்னு தான் அந்த குடும்பத்தையே டோட்டலா கலைஞர் ஒதுக்கி வச்சார். சோ 3 பலிகள் இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்காக அந்த கட்சியில கொடுக்கப்பட்டது. கனிமொழி வீழ்வாரா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 24ஆம் தேதி ஏறத்தாழ பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரா பட்டத்து இளவரசரா முடிசூட இருந்த உதயநிதிக்கு பாத்தீங்கன்னா அந்த முடிசூட்டு பட்டம் நடக்காமல் இருப்பதற்கு கனிமொழி ஒரு காரணம். என்ன காரணம்? கனிமொழி என்ன பண்ணாங்க அப்படி? அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அரசியல்ல இவங்கள மாதிரி இல்ல, எங்க அடிச்சா எங்க வலிக்கும், எங்க உதைச்சா எங்க திரும்பும் அப்படிங்கிற அந்த அரசியல் சூட்சங்கள். கருணாநிதி ஒரு காலத்துல என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய கவி உலக வாரிசு தான் கனிமொழி அப்படின்னாங்க. ஆனா திமுகவில் பொன்வில்சன் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவிலே பெரும்பாலானவர்கள் கருணாநிதியினுடைய வாரிசு. கருணாநிதி நல்லவரா கெட்டவராங்கிற ஆராய்ச்சிக்கே நான் போகல. என் பார்வையில அவர் இந்த நூற்றாண்டின் கெட்டவர், அது வேற விஷயம். கருணாநிதியுடைய நேரடி வாரிசா பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி தான் பாக்குறாங்க. ஏன்னா அந்த கட்சி ஏதாவது சொல்லிட்டுலாம் ஏமாத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த திராவிடம் பாங்க, நாங்க வந்து பகுத்தறிவுவாதிகள், இந்த வேஷத்தெல்லாம் கொஞ்சம் கூட கிஞ்சித்து மாறாமல் அந்த வேஷத்தை அப்படியே தொடரக்கூடிய ஒரு கனிமொழி. ஆனா தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா வேலை கையில் எடுத்து பிடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து டில்ட் ஆகுறவங்க, கிறிஸ்ட் ஆகுறவங்க இவங்க 2 பேரும் அப்படிங்கிற அடிப்படையில திமுகவில் உள்ள கொள்கை பிடிப்புவாதிகள் கனிமொழி தான் கலைஞருடைய நேரடி வாரிசு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உதயநிதி திணிக்கப்பட்டதை வந்து பெரும்பகுதி பேசலாம் மணிகண்டன். இறுதியில் இருக்க உங்களுடைய கருத்துக்கள். ஒண்ணு இல்லைங்க, எனக்கு முன்னாடி பேசின சிவா என்ன சொல்றாருன்னா, திமுகவுல கடைக்கோடி தொண்டனுக்கும் அதே மரியாதை தான் கிடைக்கினாரு. ரீகனது கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த வெறி ஏற்றிட்டு மொழிப்போர் தியாகிகள்னு 10 பேரோ 13 பேரோ அன்னைக்கு தன்னைத்தானே பெட்ரோல் ஊற்றி எரிச்சு மாச்சிக்கிட்டாங்களா, அதுல யாராவது ஒருத்தர் ஒரு கவுன்சிலர் அந்த குடும்பத்துல இருந்து இது வரைக்கும் ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து ஜெயில இருந்தாரு, அவர் எதுக்காக இருந்தாருங்கிறது சர்ச்சைக்குரிய காரணம். அப்ப சிட்டிபாபுன்னு ஒருத்தர் கூட இருந்து இவருக்கு வந்த உதையெல்லாம் வாங்கி செத்து போனார். சிட்டிபாபு குடும்பம் திமுகவுல ஏதாவது பதவிக்கு வந்திருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி சேலம் மாநாட்டோட தலைப்பு நீங்க புரிஞ்சுக்கணும், உரிமை மீட்பு மாநாடு. இது கனிமொழியின் உரிமை மீட்பு மாநாடு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் தி டைம் ஃபார் பவர் டிரான்ஸ்பர். முதலமைச்சர் சில காரணங்களால இப்ப பவர் டிரான்ஸ்பர் ஆகி அது உதயநிதிக்கு போறப்ப திஸ் இஸ் தி ரைட் டைம் அப்படின்னு தன்னுடைய இருப்பை என்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாது என்று எதிர்ப்பை பதிவு செய்த வீரபாண்டி ஆறுமுகத்தின் மண்ணிலிருந்து அந்த எதிர்ப்பை மிக ஸ்ட்ராங்கா அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் கனிமொழியோட செய்தி. கனிமொழிக்கு என்ன தகுதி அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, சில விஷயங்கள் உடன்படுறேன். டெல்லியில அவங்களுக்குன்னு ஒரு லாபி இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் போதாத கருணாநிதியுடைய மகள் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகுதி. கட்சி சீனியர்கள் மத்தியில உண்மையாலுமே கலைஞரின் வாரிசு அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒண்ணு இருக்குது. ஓரளவுக்கு ஆளுமை திறன் ஸ்டாலினோட நீங்க கம்பேர் பண்றப்ப ஆளுமை திறன் மிக்கவர். மகளிர் என்பது கூடுதல் தகுதி. இந்த தகுதி இருக்கிறதுனால பவர் டிரான்ஸ்பர் ஆக போறப்ப மீண்டும் அவருடைய குடும்ப வாரிசு கைக்கு போயிடக்கூடாது என்று கலைஞரின் இன்னொரு நேரடி வாரிசால் தொடுக்கப்படும் உரிமை மீட்பு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. நன்றி மணிகண்டன்.